இந்த நாடு விடுதலை அடைஞ்ச 2 காலத்துல அண்ணாவுடைய தலைமையில இந்த இயக்கம் தொடங்கப்படுது. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி, இங்க நீதி கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க, பிடி தியாகராயர் இருக்காங்க, நடேசனார் இருக்காங்க. இதே மாதிரி நீதி கட்சிக்கு அடுத்ததுதான் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்திலேருந்து உருவாகுனது தான் திமுக. திராவிட கழகத்திலேருந்து உருவாகிறப்ப திமுக உருவாகிறப்ப அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அண்ணா பெரியார் வந்து அரசியல் தேர்தல் அரசியலுக்குள்ள போகக்கூடாதுன்னாங்க. அதையும் மீறி அண்ணா வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தாங்க. முதல் பொது தேர்தல் வந்து 1952 நடைபெற்றுச்சு. அதுல கழகம் போட்டியிடல. அதுக்கப்புறம் திருச்சியில நடந்துவிட்ட 1956 மாநாட்டுல அண்ணா வந்து ஒரு பெட்டி வைக்கிறாங்க, இந்த கழகம் தேர்தலில் போட்டி இல்லாம வேணாமன்னு. அதுல பெரும்பான்மையான கழகத்தோர்கள் வாக்களிச்சு தான் 1957 இந்த கழகம் முதல்ல போட்டியிடுது. தலைவர் கலைஞர் குளித்தொழில போட்டிடுறாங்க. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் 1962 தேர்தலில் கழகம் 50 இடங்களில் வெற்றி பெறுது. 15லேருந்து 50 இடங்களில் வெற்றி பெறுது. அந்த 50 இடங்கள்ல போன வாட்டி வெற்றி பெற்ற 14 பேரும் தோல்வி. அண்ணா உட்பட 14 பேரும் தோல்வி. தலைவர் கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்போ வந்து எதிர்கட்சியில வந்து காங்கிரஸ் இருந்துச்சு. அப்பயும் இதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து உள்ள ஒரு சிஎம் சொன்னாரு அப்பாவை காணும்னு. அதே மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் வந்து அண்ணாவை கேலி பண்ணுச்சு, எங்க அண்ணாவை காணும்னு. அதுக்கு அண்ணா சொன்னாரு, நான் போலனாலும் என்னோட 49 தம்பிமார்கள் போயிருக்காங்க, 50 தம்பிமார்கள் போயிருக்காங்க, அவங்க உங்களுக்கு பதிலளிப்பாங்கன்னுச்சு. அப்படி போராடி 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த மாதிரி போராடி தான் சுதந்திர இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சது திமுக தான். அறிஞர் அண்ணா தலைமையில 1967. அதற்கு பிறகு இந்த வந்து ஒருத்தன் சொல்லுவான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் சொல்லுவான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சது வந்து திமுக. ஆனா வந்து அதுக்கு வந்து போராடினது சங்கரலிங்க நாடார். சங்கரலிங்க நாடார் வந்து ஒரு காங்கிரஸுக்காரரு. அந்த காங்கிரஸுக்காரரு வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டாரு. அந்த உண்ணாவிரத காரணமே காங்கிரஸுக்காரன் தான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பேர் மாற்றம்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துச்சு. அந்த தீர்மானங்கள் தோல்வி அடைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில தான். அதுக்கு பிறகு அண்ணா வந்து 3 முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்து போறாரு. ஒன்னு தாய் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பேர் மாற்றம், இன்னொன்னு சுயமரியாதை திருமண சட்டங்களுக்கு அதிகம், இன்னொன்னு இருமொழி கொள்கை. அந்த இதுதான் இன்னும் வரை 75 வருஷமா இருக்கு. அதுக்கு பிறகு அண்ணா இறந்து போறாங்க. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் 1971 கழகம் மீண்டும் தேர்தலை சந்திக்குது. இன்னே வரையும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியா 180 இடங்களை பெற்றது ஒரே ஆளுங்கட்சி திமுக தான். அதற்கு பிறகு 1975 எமர்ஜென்சி காலத்துல நம்முடைய ஆட்சி கலைக்கப்படுது. நம்மளோட முன்னணி தலைவர்கள் எல்லாரையும் சிறையில வச்சாங்க, கலைஞரை தவிர மற்ற எல்லாரையும் சிறையில வச்சு திரும்ப 2 வருடம் மிசாவில் இருந்துட்டு 1977 மீண்டும் பொது தேர்தல் நடக்குது. அதுல எம்ஜிஆர் வெற்றி பெறாங்க. அதுக்கு பிறகு திமுக அவ்வளவுதான், திமுக அழிஞ்சிருச்சு, அண்ணாக்கு பிறகு திமுக அழிஞ்சிருச்சுட்டாங்க. 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. இதே மாதிரி ஒரு மாயை தான். இன்னைக்காச்சும் நமக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் இந்த ஒரு மாயை தெரியுது. அப்பெல்லாம் என்ன மாதிரி மாயையில் அந்த எம்ஜிஆர் ஜெயிச்சிருப்பாருன்னு பாத்துங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவ்வளவுதான், திமுக ஜெயிச்சிச்சுன்னு தான். 1980 நடந்த நாடாளுமன்றத்தில் திமுக வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 1984 திரும்ப தேர்தல், அதுலயும் திமுக தோத்துருச்சு. அப்பயும் திமுக அழிஞ்சிருச்சுன்னு தான். 1989 மீண்டும் பொது தேர்தல் நடக்குது. அதுல திமுக ஜெயிச்சிச்சு, மீண்டும் ஜெயிச்சிச்சு. கிட்டத்தட்ட 15 வருடம் 1975 ஆட்சி கலைக்கப்படுது. திரும்ப 1989 ஆட்சிக்கு வரும். 14 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சிக்கு வரும். 14 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சிக்கு வந்தது வெறும் 1.5 வருஷம் தான். 1990 ஜனவரி மாசம் ஆட்சி கலைக்கப்படுது. ராஜீவ்காந்தி அதுக்கப்புறம் தான் இறந்து போனா. அதுக்கு முன்னாடி விடுதலை புலிகளை காய்ச்சி நம்ம ஆட்சியை கலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த பொது தேர்தலில் திமுக 234 தொகுதியில வெறும் 2 இடம் தான் ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கோம்? நம்ம மட்டும் 59 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். கூட்டணி எல்லாம் சேர்த்து 73 சீட்டு. அவன் ஓடி போயிட்டான், அது வேற கதை. 73 சீட்டு. திமுக மட்டும் 59 இடங்கள்ல ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு வெறும் எத்தனை இடம்? 2 இடம் தான். ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சது. 2 இடம். ஒன்னு வந்து இடைத்தேர்தல், ஒன்னு எழும்பூர், ஒன்னு சேப்பாக்கம். 233 நடந்துச்சு. கலைஞர் மட்டும் துறைமுகத்துல ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சாரு. திரும்பி பை எலெக்ஷன் நடக்கும்போது திரும்பி 2 பேர் எழும்பூர் பருதி இளம் வருதியும் திரும்பி 2 பேர். ஒரே இடம் தான், ஒரே இடத்துல திமுக ஜெயிச்சிச்சு. அதுக்கு பிறகு 96 ஆட்சி நடந்துச்சு. 96 இப்பயும் அழிஞ்சு போயிடுச்சுங்கிறான் திமுக. அப்ப ஒரு இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கப்ப எப்படி பேசிருப்பான்னு பாத்துங்க. அப்பெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி கொலை நடந்ததுக்கு அப்புறம் கருப்பு சட்டக்காரனையும் திமுக வேட்டி போட்டோன்னே அடிப்பான். அப்ப உள்ளவங்க வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப வந்து திமுக கொடியை பார்த்தாலே அடிச்சு உடைப்பான், திமுக கொடியெல்லாம் எரிப்பான். அப்பெல்லாம்
96ல மீண்டும் தேர்தல் நடைபெறுது. 96ல மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. திரும்ப 2001ல பொது தேர்தல் வருது, திமுக தோல்வி எடுது. அப்பயும் எழுதுனாங்க திமுக அழிஞ்சிருச்சு, திமுக இனிமே வராதுன்னு. 2006ல திரும்ப பொது தேர்தல் வருது, திமுக வெற்றி பெறுது. அப்ப என்ன சொன்னாங்க, திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட். இந்த அம்மா 5 வருஷம் மைனாரிட்டி தான். ஆமா, தலைவர் சொன்னாரு, ஆமா இது மைனாரிட்டிகளுக்கான அரசு, இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சொன்னாரு. திரும்ப 2001ல பொது தேர்தல் 2G மாதிரி நம்ம மேல எவ்வளவு குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க, பொய் குற்றச்சாட்டு, அதெல்லாம் நம்ம உடைச்சு வெளியே வந்துட்டோம். அப்ப என்ன சொன்னாங்க, வெறும் 23 சீட்டு தான் ஜெயிச்சோம் நம்ம. தேமுதிக அப்ப 28 சீட்டு ஜெயிச்சு, நம்ம எதிர்கட்சி கூட அப்ப கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்க, திமுகவால எதிர்கட்சியா கூட வரவில்லை பாருங்க. அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிடுச்சு, இவ்வளவு தான், இனிமே திமுக அழிஞ்சு போயிடுச்சு, திமுக ஜெயிக்காது, இனிமே வரவே வராதுன்றாங்க. 2014ல பொது தேர்தல் 40க்கு 40 நம்ம தோத்தோம். அந்த அம்மா 40க்கு 40 ஜெயிச்சிச்சு, 40க்கு 38 ஜெயிச்சிச்சு அந்த அம்மா. திமுக வந்து அவ்வளவுதான் அழிஞ்சு போயிடுனாங்க. 2016 பொது தேர்தல் நடந்துச்சு. அப்போ வந்து தேர்தல் நடைபெற்றல நம்ம 89 இடங்கள் நம்ம தனிச்சையா ஜெயிச்சோம். கூட்டணியோட சேர்த்து 98 இடங்கள். தமிழ்நாடு அந்த ஆட்சி முடிகிறப்ப, அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தாரு, எடப்பாடி ஆட்சி 2021ல முடிகிறப்ப இடைத்தேர்தலாம் சேர்த்து ஏறத்தாழ திமுக மட்டுமே 100 தொகுதி ஜெயிச்சிச்சு. இன்னைய வரையும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு பலமான எதிர்கட்சி திமுக தான், 100 சீட்டு ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2021ல நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இன்னைக்கு எவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தெல்லாம் பார்க்காம அந்த மக்கள் ஏதோ ஒரு கவர்ச்சியில வாக்களிச்சு இன்னைக்கு அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப என்ன சொல்றான், திமுக அழிஞ்சிருச்சுங்கிறான். ஆனா இதே மாதிரி எத்தனையோ தோல்விகள் இருந்து பார்த்த திமுக மீண்டும் இந்த தோல்விகள் இருந்து மீண்டும் வரும். எப்பவுமே வெற்றி வந்து நம்மளை மகிழ்ச்சி படுத்தும், உற்சாகப்படுத்தும். தோல்வி வந்து நம்மளை வலுப்படுத்தும். இங்க உள்ளவங்க எல்லாமே ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சவங்க தான், அதுல இருந்து எல்லாருமே மீண்டு வந்திருக்கோம். அதே மாதிரிதான் கழகமும். நம்ம இங்க கிரிக்கெட் பாக்குறவங்க நிறைய பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். முன்னாடி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து சச்சின், சேவாக், கங்குலி, டோனி, யுவராஜ் சிங் இந்த மாதிரி பேர் வரும் பார்ட்னர்ஷிப் பட்டியல் பார்த்தா. இந்த சைடு பார்த்தா டிராவிடு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சைடு ஆப்போனன்ட்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ், அதிமுக, பிஜேபி, இன்னைக்கு டிவிக்கு இந்த மாதிரி இருக்கும். நாளைக்கு எவனாலும் வரும். ஆனா இந்த சைடு ஆப்போனன்ட் எப்பவுமே நம்ம கழகம் தான் இருக்கும். அதே மாதிரி எத்தனையோ டவுன்ஃபாலை சந்திச்ச கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். அதுக்கெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளாம் இது வந்து நமக்கு வந்து ஒரு பொற்கால வாய்ப்பு. அண்ணா தலைமையில ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சப்ப அவங்க அன்னைக்கு ஒரு தோழர்கள் நின்றாங்க. கலைஞர் தலைவர டவுன்ஃபாலை சந்திச்சப்ப அன்னைக்கு ஒரு கழக தோழர் நின்றாங்க. இன்னைக்கு தலைவர் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சிருக்கோம். இந்த கழகம் மீண்டு வரப்ப நம்மள மாதிரி தோழர்கள் நிற்கணும். தமிழ் உள்ளவரை தமிழன் இருப்பான், தமிழன் உள்ளவரை இந்த தமிழ் இனம் இருக்கும். இந்த தமிழ் உள்ளவரை இந்த தாய் தமிழ்நாடு பேர் சுட்டி இந்த திமுக எப்போதும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்னொன்னு சொல்லணும், இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைச்ச நண்பர் முத்து மற்றும் சர்வகுரோக வாழ்த்துக்களும் நன்றியும்.